Welcome back to new video. Akshya Prakash. இன்னைக்கு வந்துட்டு get ready with me for my college தான் பார்க்க போறீங்க. மணி வந்து இப்போவே 6:40 ஆயிடுச்சு. எனக்கு வந்து 7 மணிக்கு பஸ்ஸு அதுவும் பஸ் ஸ்டாண்ட் போய் தான் ஏறணும். ஆனால் வந்து இப்படி சொகுசாக தலை கழிச்சிட்டு இருக்கேன். நம்ம வந்து பொண்ணு வேஷம் போட்டு தான் காலேஜுக்கு போகிறோம். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாச்சு. ஆனால் வந்து தலை தான் இன்னுமே காயவே மாட்டேங்குது. அப்புறம் மண்டபம் காலேஜ் போகிறேன். எனக்கு வர இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. பட் ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக மட்டும்தான் இருப்பேன். எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன். லேட்டாக காலேஜுக்கு போவேன். இல்லை நானும் காலேஜுக்கு போயிடுவேன். பட் பஸ் லேட் ஆகிடுவேன். எங்கள் அப்பாலாம் லேட்டுன்னு வந்து பழைய வர போவேன். காய்ஸ் இருக்கிறதுல இப்போ கஷ்டமான வேலையை தாசி வரதான். இப்படிலாம் விட்டுட்டு போனேன்னா அப்புறம் அப்படியே மெண்டல் பெய் மாதிரி ஆகிடுவேன். ஸோ இது வந்து தலை சீவனம். வெறும் கண்ணு கைலைனரும் வாய்க்கு லிப்ஸ்டிக் மட்டும்தான் காய்ஸ். அப்புறம் மூஞ்சி பவுடர். ஆக்சுவலி காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படியே அழகாக கிளம்பிப்போம். ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் ஒரு மெண்டல் பெய் மாதிரி ஆகிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ முடியெல்லாம் பறந்து அங்கே போய் இங்கே போய் காலேஜ் போய் வேர்த்து ஃபஸ்ட்டு ஃபீலிங் எது ட்ராவல் பண்ணால் தான் தெரியும் எல்லாத்துக்கும் கஷ்டம். காலேஜ் படிக்கிறவங்க ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணி பட் நான் அந்த ஹேர் ஸ்டைலாம் பண்ணி உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நான் ஐ மேக்கப் அதில் போட்டு இவ்வளோ சந்திக்கிறேன். அவசரமாக போடும்போது எல்லாம் ஐஸ் கண்ணு கைலைனர் போட்டாச்சு. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்து பயந்துருவேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ஐஸ் லிப்ஸ்டிக் வேணும். இன்னைக்கு லிப் பாம் போட்டாச்சு போதும். அதுக்கப்புறம் என்ன போட்டோம்னா ஐடி கார்டை தூக்கு கயிறு மாட்டிட்டு போகலாம் காலேஜுக்கு. காலேஜ் போய் அவ்வளோதான் கெட் ரெடி வித் மீ. இருங்க ஃபைனலாக நான் தலை சீவிட்டு வரேன். ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கு. ஆனால் காலேஜ் போனால் அவ்வளோதான் சொன்னேன்ல அப்படி போயிடும் முடியல. ஸோ முடியை கட்டிட்டு வரேன். காய்ஸ் இங்கே பாருங்க, நான் இப்படி தலையை கட்டிட்டு போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து எங்கள் அம்மா வேறு இருக்காங்க. காய்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் தான் போகணும். ராகி கூழ் வேணுமா உங்களுக்கும்? எங்கள் அம்மா இல்லைன்னா என்ன அடிச்சிருவாங்க. வெயிட்டு தூக்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். என்ன கைஸ் பண்ணுறது வெயிட்டு. ஹாய், எங்கள் அப்பாவோட நல்ல சேவைகளைலாம் பாருங்க கைஸ் எப்படி தாங்க.